அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, காப்பீடுகளுக்கான ஜிஎஸ்டி குறைப்பு ஆய்வு செய்ய 13 பேர் கொண்ட குழு. ஓகேங்களா? என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சமீபத்தில 54வது ஜிஎஸ்டி கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நியூ டெல்லியில நடந்துச்சு. ஓகேங்களா? 54த் ஜிஎஸ்டி மீட்டிங். அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இது 2த்துலயும் நமக்கு நம்ம பிரீமியம் அமௌண்ட் வந்து பே பண்ணுவோம் இல்லையா? ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அதுல பிரீமியம் அமௌண்ட் பே பண்ணுவோம். அந்த பிரீமியம் அமௌண்ட்டுக்குன்னு ஒரு 18% ஜிஎஸ்டி வந்து போடுறாங்க. ஸோ இத வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகளும், நெறைய அமைப்புகளும் வந்து குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த வகையில இந்த ஜிஎஸ்டி கூட்டத்தொடர்ல 54வது கூட்டத்தொடர்ல பார்த்தோம்னா, இதை பத்தின விவாதங்கள் போச்சு. அப்போ ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம ஃபார்ம் பண்ணி, அந்த டீம் இத பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணி அவங்க ஒரு 50 நாள் செப்டம்பர் ஐ மீன் அடுத்த 2 மாசங்கள்ல அவங்க வந்து அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதன் பேசிஸ்ல நம்ம இந்த வரிய குறைக்கலாமா? இல்ல முற்றிலும் ரத்து பண்ணலாமா? அப்படிங்கிறத முடிவு எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத அந்த ஜிஎஸ்டி கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதன் அடிப்படையில இந்த ஒரு விஷயத்த ஆய்வு பண்றதுக்காக ஒரு 13 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த குழுவினுடைய தலைவராக யார் இருக்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாம்ராட் சௌத்ரி அப்படிங்கிறவரு அந்த கமிட்டியோட சேர்பர்சனா இருக்க போறாரு. இப்போ சாம்ராட் சௌத்ரி கமிட்டி அப்படின்னு கூட நம்ம இத சொல்லலாம். சரிங்களா? சோ எதற்காக என்ன கமிட்டி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள பொறுத்தவரைக்கும் உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. ஊக்கம் இல்லாதவர் இவ்வுலகில் யாம் வன்மை உடையேம் என்று தம்மை தாம் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவருக்கு உதவும் தன்மையே இல்லாத ஒருவர் அவர் வந்து தன்னைய வள்ளல் அப்படின்னு எப்பயுமே சொல்லிக் கொள்ளவே முடியாது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. திருக்குறள் எண் 598 அதிகாரம் ஊக்கமுடைமை. சரியா? சோ மத்தபடி இன்றைய செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முத்ரா திட்டம். முத்ரா திட்டத்தை பத்தி ஒரு சிறப்பு செய்தி வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் முத்ரா அப்படின்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்றோம். மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி. கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. திட்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 10வது ஆண்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? அப்ப 10 ஆண்டுகள்ல இந்த திட்டம் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கை கேட்கப்பட்டுச்சு. அதை ஒட்டி மத்திய அரசாங்கம் இந்த ஒரு தரவுகளை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? 10 ஆண்டுகளில் 30 லட்சம் கோடி கடன் இதுவரைக்கும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 10 ஆண்டுகள்ல 30 லட்சம் கோடி கடன் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, இந்த முத்ரா திட்டத்துக்கு கீழ அதிகமா கடன் உதவி பெற்ற மாநிலம் எது? ஃபர்ஸ்ட் எதுக்காக கடன் உதவி குடுக்குறாங்க? எம்எஸ்எம்இஸ்க்கு. ஓகேங்களா? மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு தான் இவங்க வந்து கடன்கள வந்து குடுக்குறாங்க. சோ இந்த எம்எஸ்எம்இ லோன்ஸ் முத்ரா திட்டத்துக்கு கீழ அதிகமா கடன் வாங்கின மாநிலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகம் தான். ஓகேங்களா? எவ்வளவு அனுமதிக்கப்பட்ட கடன் தொகை அப்படின்னு பார்த்தோம்னா, 3 லட்சம் கோடி கடன்கள தமிழகத்துல இருக்கவங்க தான் வாங்கியிருக்காங்க. அப்ப முத்ரா திட்டத்துல அதிகமா பயனடைந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டா, நமக்கு தமிழகம் அப்படிங்கிறது தான் சரியான விடையாவும் இருக்கும். சரிங்களா? சமீபத்துல முத்ரா திட்டத்துல ஒரு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. முத்ரா திட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஷிக்ஷு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சிசுல ரூ. 50,000 வரைக்கும் கடன்கள வாங்கிக்கலாம். அடுத்தது கிஷோர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. கிஷோர்ல பார்த்தோம்னா 5 லட்சம் வரைக்கும் கடன்கள வாங்கிக்கலாம். அடுத்தது கடைசியா தருண் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இதுல 10 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். இந்த பட்ஜெட் 2024ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 10 லட்சம் அப்படிங்கிற தொகைய 20 லட்சமா உயர்த்தி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ அப்ப தருண் முத்ரா திட்டத்துக்கு கீழ எவ்வளவு கடன்கள வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20 லட்சம் வரைக்கும் நம்மளால கடன்கள வாங்கிக்க முடியும். சரிங்களா? சோ இந்த செய்தியில தமிழகம் சார்ந்து வந்திருக்கு. அதனால கொஞ்சம் முக்கியமா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, புயல் பாதிப்பு மியான்மர், லாவோஸ், வியட்நாமுக்கு இந்தியா நிவாரண உதவி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ என்ன புயல் பாதிப்பு? என்ன புயலுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாகி, சைக்ளோன் யாகி ஆர் டைஃபூன் யாகி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சைக்ளோன் யாகி எந்த ரீஜியனை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கறது நம்ம ஜியோகிராபி பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும். மியான்மர், லாவோஸ் மற்றும் வியட்நாம் அதிகமான ஒரு பாதிப்பு, அதிகமான மழை, நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சோ அதனால அவங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குறதுக்காக இந்தியா ஒரு ஆபரேஷனை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த ஆபரேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபரேஷன் சத்பவ். சரியா? ஆபரேஷன் சத்பவ் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? சோ இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா,
உதவி பொருட்கள, நிவாரண பொருட்கள நம்ம வந்து குடுக்க போறோம். கிட்டத்தட்ட 10 டன் நிவாரண பொருட்கள். நமக்கு ஜெனரேட்டர்ஸ்ல இருந்து, ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருந்து, வாட்டர்ல இருந்து எல்லாம் நெறைய விஷயங்கள நம்ம குடுக்க போறோம். சரிங்களா? சோ அதெல்லாம் பார்த்தோம்னா, ஆ யார் எடுத்துக்கொண்டு போய் குடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியம். சரிங்களா? சோ இந்திய கடற்படையைச் சேர்ந்த கப்பலான ஐஎன்எஸ் சத்புரா. அது அந்த நேவல் ஷிப் தான் வந்து நமக்கு இந்த சப்ளைஸ கொண்டு போய் குடுக்க போகுது. சரிங்களா? சோ அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஐஎன்எஸ் சத்புரா. சரியா? சோ ஆப்பரேஷன் சத்பவ், ஐஎன்எஸ் சத்புரா. ஓகே. இது ஒரு முக்கியமான விஷயம். ரைட். அடுத்ததா பார்த்தோம்னா, வேற விளையாட்டு செய்திகள் தான் இருக்கு. சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.